ஹலோ வியூவர்ஸ், இன்றைய வீடியோ பதிவில் நான் பார்க்க போறது என்ன அப்படின்னா வைட்டமின் சி ஆயில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ விட்டமின் சி ஆயில் அதிகமாக இருக்கக்கூடிய ரெண்டு பொருட்களை பயன்படுத்தி தான் நம்மளோட ஹேரை க்ரோ பண்றது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆயிலை நீங்க கண்டினியூவா 30 days அப்ளை பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கேர் ஃபால் ஆன இடத்துல கூட திரும்ப முடி முளைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அடர்த்தி கம்மியா இருக்கிறீங்க கண்டிப்பா இந்த ஹேர் ஆயிலை நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தில் அதிகமான சல்ஃபர் இருக்கு. இது புதுசாக வரக்கூடிய முடியை பூஸ்ட் பண்றதுக்கு இது அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நெல்லிக்காய். இது நான் ஒரு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதுவும் முடி வளர்ச்சிக்கு அதே மாதிரி ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய இச்சிங் ஏற்படுறதை தடுக்கிறதுக்கு இந்த ரெண்டு பொருட்களுமே பயன்படும். கூட நான் சுத்தமான சிக்கலாட்டின தேங்காய் ஒரு 50 ml எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 50 ml தேவையான பொருட்கள் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா இதோட ஒரு மடங்கு அதிகமாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே கூட பயன்படுத்தலாம். கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வடிகட்டி வச்சு நம்மளால ஃபில்டர் பண்ண முடியும். அதனால நான் கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த சின்ன வெங்காயம் எடுக்கிறப்ப நாட்டு வெங்காயம் எடுத்துங்க. அதாவது காரத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கு நான் இரும்பு சட்டி கடாயி நான் வந்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைனஸ் ப்ராப்ளம் அல்லது சளி பிடிக்கிற தன்மை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பாடி ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 கிராம்பு அதே மாதிரி 2 மிளகு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஃபுல்லாக சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி வெங்காயத்தோட வாசனை சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயோட கலர் மாற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். உங்களுக்கு இதோட அடிஷ்னலாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். சில பேர்த்துக்கு இந்த வெங்காயத்தோட வாசனையே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறீங்க நீங்கள் கருநூச்சி கூட பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த வாசனை அடங்கிடும். இந்த மாதிரி புகை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஆற விட்டுருங்க. ஃபுல்லாக ஆறிட்டோம். இப்போ எண்ணெய் ஃபுல்லாகவே நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் பவுல் நான் எடுத்துக்கிறேன். இதில் தான் நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட பெரிய ஃபில்டர் இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா இந்த மாதிரி ஃபில்டர் இருந்தது அப்படின்னா வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபில்டரைவே போட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த ஆயிலை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிடுங்க. இப்போ நான் ஆயில் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு 3 நாள் இல்லைன்னா கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி ஒரு 5 to 10 minutes நல்லா மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஆயிலை வச்சுருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 30 minutes அது வச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா 1 hour வரைக்கும் வச்சிருந்துட்டு நீங்கள் ரன்னிங் டேப்ல நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதை பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு இல்லை சீவக்காய் போட்டு நீங்கள் நல்லா ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆனியன் ஸ்மெல் ஓரளவுக்கு அடிக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்க மைல்டு ஷாம்பு போட்டு இதை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம செல்ஃப் கேர் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.